அனைவருக்கும் என் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பிஜிடிஆர்பி யூனிட் 2ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பிஜிடிஆர்பியில் உள்ள டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் மொத்தம் 30 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இதில் முதல் கேள்வி பார்த்திங்கன்னா, டியூரிங் வாட் டைம் த ப்ரிடியோ த வே ஆஃப் தி வேர்ல்ட் வாஸ் ரிட்டன். இதுதான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, வாட் இஸ் த நேம் ஆஃப் தி server women at chocolate house. மூன்றாவது கேள்வி, what does Christian misplace after falling asleep along the wall of salvation. நான்காவது கேள்வி, who meets Christian after he passes through the slug of respond. ஸோ இந்த 4 கேள்வி பார்த்தீங்கன்னா ABCD அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இப்போ இந்த வருடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒன்று வரும். உங்களுக்கு ஆன்சர் தெரியவில்லை என்றால் இந்த ஈன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாரா கோச்சிங் சென்டர் இது வந்து மதுரையில் இருக்குது. ஸோ இதில் வந்து தொடர்ந்து வந்து உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் வந்துட்டுருக்கும். ஆன்சர்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மறுநாள் காலையில் உங்களுக்கு ஒரு 12 மணிக்குள்ளே உங்கள் ஆன்சர்ஸ் நேரடியாக வந்துடும். சரி, அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா 5வது கேள்வி, வாட் டு த டெமோசல் give Christian before sending him on his way. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா food and armor, bedroll, a kiss, they sing him a song. அடுத்து 6வது கேள்வி, what does Thompson get them into jail. What does Tom get them into jail. அடுத்து 7வது கேள்வி, what does Tom sell to Whiffle in order to give the money to Black George. Black George கொடுக்குறதுக்கு அவர் என்ன வித்தார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8, to whom the novel Thompson is dedicated. யாருக்காக இந்த நாவலை டெடிகேட் பண்ணார். கொஸ்டின் நம்பர் 9, where has Sir Oliver been travelling. Sir Oliver been travelling. 10வது கேள்வி, Milton say that muse visit him every dash. 11வது கேள்வி, Milton says that Paradise Lost is superior to what. அடுத்த கேள்வி 12வது கேள்வி, Eve tempts whom. சாட்டனையா, கிராலியலா, நன் ஆஃப் தம்மா அல்லது ஆடமா. 13, of the following which form does Milton use in Paradise Lost. Paradise Lostல் அவர் பயன்படுத்தக்கூடிய மீட்டரினுடைய பெயர் என்ன. 14வது கேள்வி, substill is dash. her honesta the substill was cunninga, her hard workinga, straight forwarda அப்படின்னு சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் பாருங்கள். ஸோ கேள்வி எண் 15, ஃபைனலி லவ் இட் கம்ஸ் பேக் ரிட்டர்ன் டு ஹிஸ் மேன்சன் அண்ட் டேஷ். 16வது கேள்வி, லவ் இட் லீவ்ஸ் லண்டன் பிகாஸ் இட் இஸ் டேஷ். 17வது கேள்வி, ஃபெயிண்ட் ஆல் மேரிட் அரபெல்லா பிகாஸ். அரபெல்லாவை கட்டக்கூடிய காரணம் என்ன. 18வது கேள்வி, ஹவு டஸ் கேட் ட்ரெஸ் இன் த மார்னிங். 19வது கேள்வி, வேர் டஸ் டோனி ட்ரிங்க் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். 20வது கேள்வி, வாட் இஸ் மில்டன் ஸ்டேட்டட் த பர்பஸ் இன் பேரடைஸ் லாஸ்ட். இதுதான் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு கேள்விகள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 21வது கேள்வி. அந்த 21வது கேள்வி பார்க்குறதுக்கு முன்னாடி திருப்பி சொல்கிறேன், ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு முறை நன்றாக பாருங்கள். மேக்ஸிமம் ஒரிஜினல் டெக்ஸ்ட் ரீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இல்லை கொடுத்துருக்கக்கூடிய ஃபோன் நம்பரில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் பிஜிடிஆர்பி, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிஜிடிஆர்பியில் ஃபிசிக்ஸ், ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், சுவாலஜி, தமிழ், இங்கிலீஷ்
ஆகிய எல்லாத்துக்குமே நமக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது. டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 கேள்விகளுக்கு மேலே இப்போ நம்ம கொடுத்துருக்க மாதிரி டைப்டு மெட்டீரியல்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 7000 கேள்விகளுக்கு மேலே இருக்குது. கேள்விகள் வாங்குவது பெருசு கிடையாது. இதை நல்ல விதமாக நம்ம பயன்படுத்துவதுதான் சால சிறந்தது. இந்த கொஷின்ஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆன்சர்ஸ் இருக்கும். இந்த ஆன்சர்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அதை 4 ஆன்சர்ஸ் ABCD இப்போ ஒன்று தான் ஆன்சர் அப்படின்னு சொன்னாலும் மீதி இருக்கக்கூடிய 3 ஆன்சர்ஸையும் நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை வேகமாக ரிவிஷன் பண்ணி பழகணும். ஏன்னா இப்போ சிஸ்டத்தில் தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. பழைய டிஆர்பி கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் நமக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்தையும் பாருங்கள். பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ கடைசியாக நம்ம கேட்ட கேள்வி, வாட் இஸ் மில்டன் ஸ்டேட்டட் பர்பஸ் இன் பேரடைஸ் லாஸ்ட்? ஆன்சர் ஏ பார்த்திங்கன்னா டு அசர்ட் ஹிஸ் சுப்பீரியாரிட்டி டு அதர் பாயிண்ட்ஸ். ஸோ இது மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் செய்ய வேண்டிய உங்கள் கடமை. ஸோ அடுத்தபடியான கேள்விக்கு வரும், 21வது கேள்விக்கு வரும். ஹவு மெனி டைம்ஸ் டஸ் மில்டன் ஓக் எ மியூஸ்? ஏற்கனவே கேட்ட கேள்வி தான், இதை திருப்பி ஒன்று இருக்க வேறு விதமாக கேட்டிருக்காங்க. ஹூ இன்ஸ்பயர் பிலாண்டா? 22வது கேள்வி. ஹூ இன்ஸ்பயர்ஸ் பிலாண்டாஸ் ட்ரீம் இன் த ஃபஸ்ட் கேண்டோ? 23வது கேள்வி. டு வாட் ஆர் பிலாண்டோஸ் ஐசஸ் ரிப்பீட்டட்லி கம்பேர்டு? 24வது கேள்வி. வாட் டஸ் பிலாண்டா வேர் அரவுண்ட் ஹர் நெக்? 25வது கேள்வி. காய். காய் மீன்ஸ் வாட் இஸ் த மீனிங்? 26வது கேள்வி. விச் 2 characters speak the final words of the play? Which 2 characters speak the final words of the play? 27வது கேள்வி. Who tricks Viceroy into arresting an innocent noble? 28வது கேள்வி. Who performs Andrea's lost riches? 29வது கேள்வி. Who describes the 4 bonding omens in All for Love? 30வது கேள்வி. Sir Roland is really who? ஸோ இதுதான் 30 கேள்விகளுக்கானது. 30 கேள்வியிலையும் ஒரு முறைக்கு 2 முறை நன்றாக பார்த்துக்குங்க. இல்லை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இல்லை கொடுத்துக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் பாருங்கள். இப்போ மில்டன் இருக்குது அப்படின்னு சொன்னால் மில்டனுடைய பேரடைஸ் லாஸ்ட் இது மாதிரி ஒன்றொன்றையும் தெளிவாக பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கால் அஸ் ஓவர் தி ஃபோன்.